ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானத்து ராசாத்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார் ஃப்ரூட்டையும் அது பூவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது செகண்ட் டைம் ஸ்டார் ஃப்ரூட்டாக அதோட பூவும் வரது. போன டைம் நாங்கள் வெறும் பிஞ்சியும் காயும் மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம். இந்த டைம் ஒரு 2 பழம் மட்டும் விட்டு வச்சுருக்கோம், பழுத்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனாலும் நாங்கள் அது முன்னாடியே எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா அது குரங்குங்க வந்து அந்த காயை சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கா. அது பறித்து சாப்பிட்றதுக்கு பதிலாக நாங்களே பறித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது செகண்ட் டைம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் வர வீடியோ தான் இது. இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா முன்னாடியை விட நல்ல பலன் தருது. அதனால இந்த ஸ்டார் ஃப்ரூட் இப்போ என்னோடய ரொம்ப ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. அதுவும் இந்த செடி முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கா. அதனால எனக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்லாம் கொஞ்சம் பெருசாக வரணும்னு ஆசை. ஆனால் அது எவ்வளோ தான் குட்டியாக வந்தாலும் அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கு நான் எதுவும் குத்த சொல்ல மாட்டேன். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன் காய்ஸ். இப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை நீங்கள் பார்க்கணும். இப்போது நான் ஃபஸ்ட்டு காயை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என் நெஞ்சில் தோணிகிட்டு இருந்துச்சு, எப்படா அந்த கொத்தாக இருக்கிற இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் ஒரு காயாக பறிக்கவும் சிரிச்சுக்கிட்டே பறித்தேன். ஏன்னா அது நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. நான் கடையில் இது வரைக்கும் ஸ்டார் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டதில்லை, அப்போ சாப்பிட்டேன். இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த கொத்தாக இருக்கிறத பறிக்க போகிறேன் காய்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, கொத்தாக இருக்குது. எப்படியாச்சும் ஒரு 6 பழமாச்சு அதில் இருக்கும் காய்ஸ். அந்த சிசர் ரொம்ப ஒரு மாதிரியான சிஸ்டர், அதனால் கட் பண்ண சரியாக முடியல. நானாக ரொம்ப ஹாப்பியாக அதை கட் பண்ணேன்னா எனக்கு அது பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கொத்தை பறிக்க போகிறேன். அது கொத்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது 3 காய் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் பறித்து வைக்கும் போது சிலது கீழே விழுந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சேன்னா. அதுக்கப்புறம் 2 காய் நாங்கள் விட்டுட்டோம், ஏன்னா அது கொஞ்சம் பிஞ்சியாக இருந்துச்சா. அதனால நாங்கள் அதை விட்டுட்டோம். அது அப்புறமா வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு. இப்போது நான் இதை அடுக்கி வச்சிட்ருக்கேன். பார்க்க அலங்கோலமாக இருக்குது, அதனால் இதை அடுக்கி வச்சிட்ருக்கேன். இப்போது நல்லா அடுக்கி வச்சதுக்கப்புறமே எனக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்க.